கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த பேஜஸ்க்கு போயிடுவோம். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன நியூஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக நிறையா எக்ஸ்பிளைனர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. போன வாரம் முக்கியமான விஷயங்களும் நடந்த இந்த உத்தரகாண்ட் சிவில் கோட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டர்ட்டில் ஒடிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் நார்த் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து முட்டையிடும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நிகழ்வு நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஸோ அதை பற்றின முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது இதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டர்ட்டில்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி கோஸ்டல் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போக தேவையில்ல. கோஸ்டல் பொல்யூஷனாலே நமக்கு தெரியும், நமக்கு நிறைய ஆயில் ஸ்பில் நடக்குது, அந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது நடக்குது, கோஸ்டல் எக்கோசிஸ்டமாக நம்ம டீக்ரேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கனால தான் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃபீமேல் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா வரும். ஒவ்வொரு டர்ட்டிலும் 50லேருந்து 150 முட்டைகள் வரைக்கும் இடும். சரிங்களா? ஸோ அது 2 மாதத்துக்கு இங்கே தான் இருக்கும். அந்த முட்டையிட்டு அது மறுபடியும் வெளியே வர்றது, அந்த புது டர்ட்டில்ஸ் வெளியே வர்றது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம இடத்துல சம்மர் ஆரம்பிக்கிறப்ப, தமிழ்நாட்டில் சம்மர் ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் கடல் வழியாக உள்ளே போய் வேற ஒரு ஊருக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஆலிவ் ரிட்லிஸ் நார்த் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவோட அந்த கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லையா, அங்கே ஃபுல்லாக வருவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் வருவாங்க. இதோட அதிகமாக எங்கே வருவாங்கன்னா ஒடிசாவோட கடற்கரையில் தான் அதிகமாக தென்படுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு அடிக்கடி வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறனால நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ மற்றபடி பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒன்றும் இல்லை, வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்ற முக்கியமான விஷயங்கள்னு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு தமிழ்நாடு பக்கங்களில் பெருசாக இல்லை இன்னைக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 66,000 ரோடு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? ஆக்சிடென்ட் ஆனது 66,000. அதில் உயிரிழப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு நேஷனல் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ மாநிலத்துக்கான அந்த குற்ற ஆவண காப்பகம் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதில் 66,000 ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 18,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியாவிலே அதிகமாக ரோடு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா முன்னாடி நம்மளோட ஹைவே மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நிதின் கட்கரி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடக்குது, உத்தரப்பிரதேசில் அதிகப்படியான ஆக்சிடென்ட்னால இறக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்ட்டில் நம்ம டெத்தில் உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 4 இன்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. 4 இன்சிடென்ட்டுக்கு ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் தான் தமிழ்நாட்டில் அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. மற்றபடி சில டேட்டாஸ்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்ல. சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஒரு பரவலாக எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம இந்த இடத்துல இயர் வைஸ் டேட்டான்னு பார்த்தோம்னா 2022 64,000 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 2023 அது 66,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னமும் சேஃபா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரோட்ல வண்டி ஓட்டக்கூடிய நம்மளும் இன்னும் சேஃப்டிக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது இல்லை, ஹெல்மெட் போடுறது இல்லை, 2 பேர் போனோம்னா ஒருத்தர் மட்டும்தான் ஹெல்மெட் போடுறோம். இந்த மாதிரி நம்மளும் அந்த சேஃப்டி மெஷர், சீட் பெல்ட் எல்லாம் போடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நம்மளும் எடுக்கணும். அரசாங்கமும் அவங்க தரப்புல இந்த ரோட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும், ஒழுங்கா ஒரு ஹைவேனா அதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்க தரப்புலேருந்து பண்ணணும். மக்களாகிய நம்மளும் நம்ம தரப்புக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அப்போ தான் இந்த கிராஃப் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தோம்னா நிறைய சின்ன பசங்க கூட வண்டியில் வேகமாக போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாகணும் அப்படின்னா நம்ம ஒரு பங்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, அந்த பங்கை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே வேறு எதுவும் இதில் பெருசாக இருக்காது, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா
அடுத்தடுத்த பேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோக்சபா முடிய போகுது. ஸோ அதை ஒட்டி சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கிளிம்சஸ் ஃப்ரம் த ஹவுஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ இந்த லோக்சபாவில் என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 370 அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. புது பார்லிமெண்ட் பில்டிங்கை வந்து திறந்து வச்சிருப்பாங்க, செங்கோல் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஒரு படத்தை தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதுசாக ஒன்றும் நம்ம கற்றுக்க போகிறது இல்லை இதில் இருந்துச்சுங்களா. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், பார்லிமெண்ட்டில் குண்டு அந்த கண்ணீர் புகை குண்டு போட்டது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ ஏன்னா அதை விட நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸ் போகிறோம். இந்த இடத்துல ஒரு 1 மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். பிஎம் டு இனாகுரேட் ஹிந்து டெம்பிள் இன் UAE நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா Prime Minister Narendra Modi will inaugurate a major Hindu temple in Abu Dhabi during his upcoming 2-day visit to United Arab Emirates அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹிந்து கோயிலை வந்து இனாகுரேட் பண்ண போகிறாரு. அது முதல் முறையாகவும் இருக்க போகுது சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அபுதாபியில் சரிங்களா. ஸோ இந்த 2 நாள் பயணத்தில் இன்னொரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அந்த ஈவெண்ட் பேர் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அந்த ஈவெண்ட் பேர் வந்து ஹலோ மோடி அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இதே ஒரு டேர்முக்கு கீழே இன்னொரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கும். அது அமெரிக்காவில் நடந்திருக்கும் 2019 அந்த காலகட்டத்தில். அந்த இடத்துல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்கன் பிரசிடென்ட் எல்லாம் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் பேர் வந்து ஹவுடி மோடி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். அமெரிக்காவில் ஹூஸ்டன் அப்படிங்கிற ஒரு பகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அமெரிக்காவில் ஹூஸ்டனில் நடந்தது தான் இந்த ஹவுடி மோடி அப்படிங்கிற ஈவெண்ட். ஹலோ மோடி அப்படிங்கிறது நமக்கு அபுதாபி UAEயில் வந்து நடக்க போகுது சரிங்களா. ஸோ ஹலோ மோடினா UAEயில், ஹவுடி மோடி அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்திருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயம் பெக்குலியராக இருந்துச்சு, தெரிஞ்சு வச்சுப்போம். கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஹலோ மோடி UAEயில் நடந்துச்சு, ஹவுடி மோடி அப்படிங்கிறது நமக்கு ஹாஸ்டன் USA நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு கோயில் அப்படிங்கிறதையும் இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது அபுதாபியில் இருக்க போகுது அந்த கோயில் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகளாவிய செய்திகளில் நமக்கு பாகிஸ்தானில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ பாகிஸ்தான் தேர்தலில் ஒரு கட்சி வந்து அவங்க 265 சீட்டுகள் இருக்குது. 130க்கும் மேற்பட்ட சீட்டு யாராவது ஒரு கட்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 102 அந்த ஒரு MP சீட்டோட ஒரு கட்சி மெஜாரிட்டியாக இருக்காங்க. பட் ஸ்டில் யாருமே அந்த அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. இம்ரான்கான் ஆதரிக்கக்கூடிய அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தான் அந்த 102 இடங்களையும் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இம்ரான்கான் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கார். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சரிங்களா. ஸோ அடுத்தது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டிரான்சிஷன் டு ஹைப்பர் லோக்கல் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே சென்ட்ரலைஸ்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்தியாவோட இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த இந்தியாவோட அந்த வானிலைத்துறை இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை சமீப காலங்களில் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட அந்த கண்டுபிடிப்புகளில் வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுல, வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஈக்குவல் டு அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் அந்த லெவலுக்கு வந்து நம்ம போயிட்டோம் சரிங்களா. ஆனாலும் நம்மக்கிட்ட அந்த லோக்கலைஸ்டு வெதர், அதாவது அவங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க, ரொம்ப மையப்பட்டு இருக்காங்க. லோக்கல் டேட்டாஸ் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம். நம்ம டெக்னாலஜி நிறைய வச்சிருக்கலாம், ஆனால் லோக்கல் டேட்டா கையில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம ஒரு பதிலாக சொல்கிறாங்க IMDல இருந்துமே. ஸோ IMD ஆரம்பித்து நமக்கு வந்து 1875 ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. கரெக்டாக இந்த வருஷம் பார்த்தோம்னா 150வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட அட்வான்டேஜஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் இவ்வளவு க்ரோத் அப்படிங்கிறத வேற எந்த ஒரு நிறுவனமும் பண்ணியிருக்க முடியாது IMDயை தவிர சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு போயிட்டோம். இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா இன்சாட் 3DS அப்படின்னு சொல்லி ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்காகவே நம்ம இன்னொரு சேட்டலைட் கூட அனுப்ப போகிறோம் சரிங்களா. வர February 17 தான் அந்த லான்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி
வெதருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஐஎம்டியும் சரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த அன்னைக்கு சைக்ளோன் வரப்போகுது, இந்த இடத்துல தான் இது வந்து கரையை கடக்க போகுது, இந்த இடத்துல ஒரு வறட்சி நிலை இருக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லி நமக்கு அந்த ஒரு பேரிடரை தவிர்க்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணி தராங்க. பட் ஸ்டில் இன்னமும் அதை பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வருத்தமாகவும் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அவங்க ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோம் இந்த ஐஎம்டி கிட்ட சென்ட்ரலைஸ்டு டேட்டா இருக்குது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது, ஆனால் லோக்கல் டேட்டாஸ் அப்படிங்கிறது கையில் இல்லை இல்லையா? ஸோ அந்த லோக்கல் டேட்டாஸ் அப்படிங்கிறது என்னதான் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ஒரு 4-5 பாயிண்ட் அப்படி இந்த மொத்த ஆர்டிகலையும் இந்த ஒரு 4-5 பாயிண்ட்ல சுருக்கிடலாம் நம்ம. சரிங்களா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான் தேவை, அவ்வளோ போதும் நமக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஐஎம்டி வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வச்சுருந்தாலும் அவங்களோட ப்ரெடிக்ஷன்லாம் ஏன் நிறைய டைம் ஃபெயில் ஆகுது இல்லை ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்துமே நம்மளால ஏன் அந்த பேரிடரை தவிர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலாக இங்கே ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐஎம்டி கரண்ட்லி ஆப்ரேட்ஸ் only around 800 automatic weather stations, 1500 automatic rain gauges and 37 Doppler weather radars அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐஎம்டி அவங்க பங்குக்கு என்னென்ன விஷயங்களை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெதர் ஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக 800 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 800 வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இதை வந்து ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது அந்த ரெயினை மெஷர் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்தியா ஃபுல்லாக 1500 இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தோம்னா வெதர் ரேடார்ஸ் அப்படிங்கிறது 37 இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இது இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இந்தியா ஃபுல்லாக இவ்வளவு தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர் 3 lakh ground stations and around 70 Doppler weather radars are required for reliable weather ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லாக நம்ம 800 வெதர் ஸ்டேஷன் தான் வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 lakh தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெதர் ரேடார்ஸ் அப்படிங்கிறது நம்ம 37 தான் வச்சுருக்கோம். ஆனால் இது ஒரு 70 வெதர் ரேடார்ஸாவது அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஸ்டெப்புமே நம்ம எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் மாநில அரசாங்கங்கள் சில ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செவரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் டுகெதர் ஆப்ரேட் 20,000 கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ், மெனி ஆஃப் விச் ஆர் நாட் கரண்ட்லி யூஸ்டு பை ஐஎம்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சரி, சில பிரைவேட் கம்பெனிஸும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20,000 கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதை ஐஎம்டினால யூஸ் பண்ணிக்க முடியல, அவங்க எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐஎம்டி ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, 20,000 இருக்கே அப்படின்றத நம்ம அந்த கேள்வி வரக்கூடாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஐஎம்டி எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னால இந்த ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷனை கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஸோ நம்மளோட வெதர் ஃபோர்காஸ்டிங், நம்மளோட ஐஎம்டியோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே அதனுடைய வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிலையபிளாக இருக்காமல் இருக்குது, நம்பகத்தன்மையாக இல்லாமல் இருக்குது. நாளைக்கு மழை பெய்யும்னா இன்றைக்கே மழை பெய்யும். அந்த மாதிரியான அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஏர்லியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணங்களாக ஒரு 3 பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அதனுடைய பரவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஐஎம்டியோட அதனுடைய முக்கியமான அம்சங்களோட பரவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதுதான் நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணோம். அந்த கீ டைம் அதுதான். ஓகேங்களா? ஸ்ப்ரெட் வந்து கம்மியாக இருக்குது. 3 lakh இருக்க வேண்டிய இடத்துல வெதர் ஸ்டேஷன்ஸ் 800 தான் இருக்கு. நமக்கு அந்த வெதர் ரேடார் அப்படிங்கிறது ஒரு 70 வேணும். இந்தியா சுற்றி பல பகுதிகளில் அந்த 70 ரேடாராவது வச்சிருக்கணும். பட் ஸ்டில் நம்ம கிட்ட 37 ரேடார்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஐஎம்டியோட அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் அவங்கள நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா,
New ground stations need to be installed by IMD and available data need to be shared seamlessly with IMD to improve the accuracy of forecast அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, தேவை இருக்கு, நீட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நியூ கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் நீட் டு பி இன்ஸ்டால்ட் பை ஐஎம்டி. ஸோ நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸை ஐஎம்டி அவங்க எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டுக்கே அவங்க அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. The available data need to be shared seamlessly with IMD. ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஐஎம்டி கூட சீம்லெஸ்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சீம்லெஸ்லி இந்த சென்ஸ் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஷேர் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதான் நம்ம ஃபோர்காஸ்டோட அக்யூரசி, நம்மளோட அந்த வானிலை கணிப்போட நம்பகத்தன்மை, அந்த ஒரு ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது, அக்யூரசி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். A promising step forward was that recently the Department of Agriculture and Farmers Welfare and the Ministry of Agriculture have initiated Weather Information Network and Data System to generate long-term hyper-local weather data அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து வின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா WINDS அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அண்ட் டேட்டா சிஸ்டம். அதோட அந்த ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அண்ட் டேட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஹைப்பர் லோக்கல் வெதர் டேட்டா. ஸோ லாங் டேர்முக்கு ரொம்ப நாளைக்கு லோக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த வின் சிஸ்டம். அதெல்லாம் இந்த பேர்லேயே இருக்குது, வெதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்தோட வெதர் இன்ஃபர்மேஷன் டெய்லியும் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டா, அது இந்த டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது. ஸோ இதை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே தனியாக பிரத்யேகமாக ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஏன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இதை பண்ணுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். மழை பெஞ்சாதான் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு விவசாயம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஐஎம்டிக்கு என்ன ஒரு ரோல் இருக்கோ அந்த ஒரு ரோல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த சிஸ்டம் வில் ஆல்சோ ப்ரொமோட் த டேட்டா ஃபார் வைடர் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் செக்டார்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன காரணங்கள் தான். ஓகேங்களா? ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா more than 2 lakh ground stations will be installed which can help in enhancing weather data utilization and thus improving weather predictions and decision making அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த வின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2 லட்சம் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து நம்ம பார்த்தோம், 800 கிரவுண்ட் ஸ்டேஷன் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஸோ 2 லட்சம் கிரவுண்ட் ஸ்டேஷனை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங் ஓகேங்களா அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவையாகவும் இருந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வின்ஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல ஒரு 2 லட்சம் கிரவுண்ட் ஸ்டேஷனை கொண்டு வர போறாங்க. ஸோ இதனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா with the recent advances India is therefore poised towards establishing a world class robust air quality and weather information network. ஸோ இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்படின்னா நம்மளோட அந்த வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்ட் கிளாஸாகவும் இருக்கும், ரோபஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளால முக்கியமான இந்த கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அதை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக இருந்துச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வெதர் அந்த ஜாகிரஃபி ரிலேட்டடாக பார்க்குறப்போ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஐஎம்டி கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லை, ரிலையபிளாக இல்லை, நம்பகத்தன்மையாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த காரணத்தை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம், அதுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ் ப்ளஸ் ஐஎம்டி அவங்க 2 பேரும் இந்த ஒரு இனிஷியேட்டிவும் ஐஎம்டியும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் வெதர் மானிட்டரிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம்.
அடுத்தது இந்த 2 ஆர்டிகல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இதோட நமக்கு செஷனும் முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ வாட் இஸ் உத்தரகாண்ட் யூசிசி என்டைல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த விஷயங்கள் தான், நம்ம ஒரு வாரமாக நியூஸ் பேப்பரில் வந்த விஷயங்கள் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு பேசிஸில் சும்மா மேலோட்டமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 44 கீழே வருது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேங்களா, அரசின் நெறிமுறை கோட்பாடுகளுக்கு கீழே வருது. ஸோ அதை கட்டாயமாக அமல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் அதனுடைய கான்செப்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த வகையில் ஆர்டிகல் 44 இருக்கு சொல்லப்பட்ட அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பொது சிவில் சட்டம் அப்ளிகபிளாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அந்த மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினரை தவிர, ட்ரைபல் கம்யூனிட்டியை தவிர மீது எல்லாருக்குமே அது அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்தது இந்த பில் அப்படிங்கிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரெகுலேட் பண்ண போகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களே இல்லைனாலும் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட போய் நாங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பிரிஞ்சு போனாலுமே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி இவர் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 2 கப்புள்ஸும் முழு சம்பந்தத்தோட தான் இவங்க அந்த ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்திருக்காங்களா, அந்த 2 கப்புள்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ டார்ச்சர் பண்ணி அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க வைக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சேஃப் கார்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படிங்கிறத உத்தரகாண்ட் அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் ஸ்டில் அது இட் இஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரைவசி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சரிங்களா. ஸோ அது தனிப்பட்ட மனிதனோட உரிமைக்குள்ள வரக்கூடிய விஷயமா இருக்கு. அரசாங்கம் தனிப்பட்ட மனிதர்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஸ்டில் அது ஆக்டிவிஸ்ட் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸாக இருந்துட்டு போகுது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 21 வயசுக்கு கீழே அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு விஷயமா இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் வந்து அந்த ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு போகிறப்ப ஜீவன் அம்சம் கோரலாம், அலிமோனி அப்படின்னு சொல்லுவோம், ALIMONY ஓகேவா. ஸோ அந்த அலிமோனி அப்படிங்கிறது வாங்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, ஜீவன் அம்சம். அதுக்கப்புறமா அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் கூடிய குழந்தை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வ குழந்தையா இருக்கும், லீகல் சைல்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. பைகாமி பாலிகாமி அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம்னா, ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறப்போ அவங்களுக்கு கணவனோ மனைவியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மேரேஜஸ் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு 60 நாளைக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த ஒரு மேரேஜுமே கோர்ட்டுக்கு போகாமல் பிரிக்க முடியாது. மேரேஜ் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு போய் தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்கும். கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். ஸோ என்னை வந்து இந்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் கன்வர்ஷன் நடக்க வைக்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு வேலிட் ரீசனாக எடுத்துக்கிட்டாலும் இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கல ஓகேங்களா. அது என்ன இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா, இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு மேரேஜ் இருக்குது, அந்த மேரேஜ் பிரிய போகிறாங்க, இவங்களை என்ன பண்ணாலும் சேர்த்தியே வைக்க முடியாது, அதுதான் இர்ரெட்ரீவபிள். என்ன பண்ணாலும் இந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை ரெட்ரீவ் பண்ணவே முடியாது, சுத்தமாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேரேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இர்ரெட்ரீவபிள், அவங்கள திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டே வர முடியாது அப்படிங்கிறதான் இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ். பிரிஞ்சு ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு அந்த மேரேஜ் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறத
யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 142 கீழே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 142 கீழே இந்த ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்னால டைரக்டாக ஒரு கப்பலுக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்னால டைவர்ஸ் கொடுக்க முடியும். எந்த ஒரு காரணத்துக்காகனா ஒரே ஒரு காரணத்துக்காக. அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ். அந்த மேரேஜ் சுத்தமாக போயிருச்சு, அது திருப்பி சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்னால டைவர்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது எந்த ஆர்டிகல் கீழே அப்படின்னா ஆர்டிகல் 142. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு வந்து தானாகவே வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத பண்ணி கொடுப்பாங்க, முழு நீதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் அப்படின்னாலே இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழு நீதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆர்டிகல் 142 கீழே. ஸோ ஒரு வழக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இந்த வழக்குக்கு ஒரு முழுமையான நீதியை வழங்குறதுக்கு ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டைவர்ஸ் வழக்கு நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஆர்டிகல் 142க்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பேரறிவாளன் அவங்க வழக்கை பார்க்கலாம். இந்த எழுவர் விடுதலை வழக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வழக்கு ரொம்ப நாளாக வந்து நிலுபரியிலே இருந்துச்சு. உங்களை பரோலில் விடலாமா வேணாமா, ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு கடைசி முடிவு அப்படிங்கிறத ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே சுப்ரீம் கோர்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வழக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது, அவங்களுக்கு அந்த முழுமையான நீதியை கிடைக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இந்த ஒரு காரணத்தை, ஒரு மேரேஜை கண்டிப்பாக திரும்பி சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் அந்த உத்தரகாண்டோட பொது சிவில் சட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதில் அந்த ஒரு 3 வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தங்கள் இருக்குது. இர்ரெட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட கஸ்டடி அப்படிங்கிறது அம்மா கிட்ட தான் இருக்கும். 5 வருஷம் 5 இயர்ஸ்க்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் பர்சனல் ப்ராக்டிசஸ், அதாவது அந்த இஸ்லாமியர்களோட சட்டத்துக்குள்ளே தலையிடுதா அப்படின்னு பார்த்தோம்னா சில ப்ராக்டிசஸை வந்து தடை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நிக்கா, ஹலாலா, இடாட், ட்ரிபிள் தலாக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்க்குறப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது இந்த பொது சிவில் சட்டத்தை மேலோட்டமாக எப்படி இருக்கோ அப்படியே பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம அந்த ஒப்பீனியன்ஸ்குள்ளே போகிறோம். நமக்கு ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்த குரூப் 2ல் கூட கேட்டிருந்தாங்க, அந்த ஹிந்து டெம்பிள் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கேட்டுதாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு நியூஸ் பேப்பரில் நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும். ஸோ இது நல்ல விஷயம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார், இல்லை இது கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம படிக்கிறப்போ போத் செட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூஸும் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் ஒரு ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the mandatory registration of live-in relationship is intrusive and definitely in breach of the fundamental right to privacy as it forces you to submit yourself to the state on something as intimate as a personal relationship அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான வார்த்தை என்னன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னை ஃபோர்ஸ் பண்ணுது, என்னோட ரிலேஷன்ஷிப்பை அரசாங்கத்துக்கிட்ட நான் போய் சொல்லணும்னு என்னை கட்டாயப்படுத்துது அப்படிங்கிறதான் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி, என்னோட தனிப்பட்ட உரிமையை மீறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது அப்படின்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறது அப்படிங்கிறதாங்க. வேற என்ன எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, இது அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Madhya Pradesh and Gujarat have also appointed committees to initiate the formulation of UCC அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பொது சிவில் சட்டத்தை அவங்க மாநிலத்திலையும் உருவாக்குறதுக்காக மத்திய பிரதேசம் குஜராத்தும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, திஸ் மிஸ்டர் குமார் சேஸ் எஃபெக்டிவ்லி defeats the purpose of Article 44 since the Constitution framers did not intend for every state to have its own different version of a UCC அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு அந்த ஆர்டிகல்
44ஓட பர்பஸையே டிஃபீட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன் பர்பஸை டிஃபீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரது ஆர்டிகல் 44ஓட நோக்கம் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் ஒரே சிவில் கோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு நடைமுறை, இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான போக்கு கிடையாது, அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். நம்ம முக்கியமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம பெருசாக ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல. நம்ம வாட்டர் ஆக்ட் 1974 வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. பெரிய அமெண்ட்மெண்ட்டில் இல்லை, ஒரு மைனர் அமெண்ட்மெண்ட் தான். ஸோ அந்த விஷயங்கள் சும்மா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, நம்ம பார்த்துருவோம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, வாட் இஸ் வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. த ஆக்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா தட் ஐடென்டிஃபை த நீட் டு ஹேவ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் டு அட்ரஸ் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் தண்ணீருக்காக வந்த முதல் சட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தண்ணீர் விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இண்டிபெண்ட் பாடி, ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தின சட்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் லெட் டு த கிரியேஷன் இன் செப்டம்பர் 1974 ஆஃப் த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் தட் வேர் charged with monitoring and preventing public water resources from getting contaminated by sewage and industrial effluents அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் ஆக்ட் 1974 அப்படிங்கிறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறதையும் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மானிட்டரிங் அண்ட் ப்ரிவென்டிங் பப்ளிக் வாட்டர் ரிசோர்சஸ், அந்த பொது நீர் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, பொது நீர் ஆதாரங்களை மானிட்டர் பண்ணுறதும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதும் தான். எதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்? இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டாமினேட் பண்ண விடாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். அதுதான் இவங்களோட முக்கியமான பணியே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறவங்க அந்த கைட்லைன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது 1974 சுதந்திர இந்தியாவில் தண்ணீரோட ஆதாரங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வந்த முதல் சட்டமாக இருக்குது. ரெண்டு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் அந்த பொது பப்ளிக், அரசாங்கத்துக்கு சொந்தமான, மக்களுக்கு சொந்தமான, அரசாங்கத்துக்கு சொந்தமானு சொல்லக்கூடாது, மக்களுக்கு சொந்தமான அந்த நீர் ஆதாரங்களை இண்டஸ்ட்ரீஸ் வந்து கெட்டு போகாமல், அந்த கண்டாமினேஷன் பண்ணாமல் வைக்கிறதுக்கு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகளாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சட்டத்தில் தான் நமக்கு சில திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ வாட்டர் ஆக்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? ஸோ வாட்டர் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட். வாட்டர், தண்ணீர் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சென்டர் cannot directly pass legislative laws influencing water management. ஸோ அப்போ மாநில பட்டியலில் இருக்கனால மத்திய அரசாங்கத்தினால டைரக்டாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? however the center can create a legislation if 2 or more states demand it அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? வாட்டருங்கிறது மாநில பட்டியலில் இருக்குது, தண்ணீர் மாநில பட்டியலில் இருக்குது. அதனால அவங்களால டைரெக்டாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண முடியாது. ஆனால் 2-3 மாநிலங்கள் கேட்டுக்கிட்டாங்க, ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் படிச்சிருப்போம், மத்திய மாநில உறவுகளில் 2-3 ஸ்டேட் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை அந்த 2-3 மாநிலங்களுக்கு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி, பொதுவாக அந்த 2-3 ஸ்டேட்டுக்கு மட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 2-3 ஸ்டேட் கேட்டுக்கிட்டனால ஒரு சட்டத்தை அவங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2-3 ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டுக்கிட்ட ஸ்டேட்டுக்கு அவங்க அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க. The amended version of the act passed by both houses of parliament will currently apply to Himachal Pradesh, Rajasthan and the Union Territories அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க வாட்டர் ஆக்டில். ஸோ அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். சரிங்களா? யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன்று, ராஜஸ்தான், அடுத்தது இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், அடுத்தது யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் தான் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. பெருசாக அமெண்ட்மெண்ட்டில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் ஜெயில் டேர்ம், அதாவது சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த சிறை தண்டனையெல்லாம் மாற்றிட்டு ஃபைனாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன தப்புகளுக்கு சிறை தண்டனைன்னு இருந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை அதை வந்து ஃபைனாக மாற்றி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிறை தண்டனைக்கு போக வேணால் நீங்கள் இந்த ஃபைனை கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரியான அமெண்ட்மெண்ட் தான் இது. பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கனால தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ த ஒரிஜினல் ஆக்ட் பாஸ்ட் இன்
1974 இஸ் அப்ளிகபிள் இன் 25 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது இப்போயும் 25 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இஸ் தட் இட் ரிமூவ்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் செவரல் வயலேஷன்ஸ் டீம்டு மைனர். அதாவது சின்ன சின்ன குற்றங்கள், மைனர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களுக்கு சிறை தண்டனை இருந்ததை மாற்றுறாங்க. அண்ட் ரீப்ளேசஸ் தெம் வித் ஃபைன்ஸ். அதை ஃபைனாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைன் அப்படிங்கிறது 10,000 15 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிகல்லையும் பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செஷன் நடந்தனால அதில் பாஸ் ஆன ஒரு மசோதாவாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹவு கேன் சைல்டு சேஃப்டி பி என்ஷோர்ட் ஆன்லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திருக்காது இந்த ஒரு ஆர்டிகல். பட் ஸ்டில் இந்தியன்ஸை கன்சர்ன் பண்ணுற ஒரு ஆர்டிக்கலாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதை ஹைலைட் பண்ணல எதுவுமே, ஏன்னா ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். சைல்டு சேஃப்டி எப்படி என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குது. அதில் லோக்சபாவில் கமிட்டி போட்டு நம்ம ஒரு பொது ஆட்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஎஸில் நடக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. யூஎஸில் காங்கிரஸ் செனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யூஎஸ் காங்கிரஸ் வந்து நிறையா பேரை கூப்பிட்டு ஹியரிங் வைப்பாங்க, ஒரு கேஸ் மாதிரி நடத்துவாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க் சூகர்பர்க் அப்படிங்கிறவர் தெரியும் நமக்கு. ஸோ அவரை கூப்பிட்டு அந்த காங்கிரஸ் ஹியரிங்கில் வந்து கேள்வி கேட்டப்போ சில ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பிக் டெக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாத்தோட சிஇஓவும் வந்து அவங்க கம்பெனியில் சைல்டு சேஃப்டியை எப்படி என்ஷூர் பண்ணுறாங்க அவங்களோட டிவைஸ், அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் அப்படிங்கிறதும் அந்த ஒரு ஹியரிங்காக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. ஹவு கேன் சைல்டு சேஃப்டி பி என்ஷூர்ட் ஆன்லைன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நமக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்து பேசுகிறோம். இங்கே சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் இல்லை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா ஏசர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அது என்ன ஏசர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் இந்தியா சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏசர் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை பிரித்தம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஏசர் ரிப்போர்ட்டில் ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் சர்வே அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிசஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிஸ்னால் எது? பாதுகாப்பான இணைய பயன்பாடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபைலை நமக்கு ப்ரைவேட் போட தெரியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்தது நம்மளோட ப்ரொஃபைலை ப்ரைவேட் போட தெரியுமா? அடுத்தது ஒரு ப்ரொஃபைலை நமக்கு பிளாக் பண்ண தெரியுதா? இதுதான் பேசிக்கான பேராமீட்டராக வச்சுருப்பாங்க, பேசிக் அளவுகோலாக வச்சுருக்காங்க. ஒரு என்னோட ப்ரொஃபைல் எனக்கு ப்ரைவேட் போட தெரியுதா, எனக்கு பிடிக்காதவங்களோட ப்ரொஃபைலுக்கு பிளாக் பண்ண தெரியுதா? இதுதான் அந்த ஒரு 2 நடைமுறையாக வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்கும் டெக்னிக்கலாக. பட் ஸ்டில் மேலோட்டமாக நமக்கு இது 2ம் தெரிஞ்சுக்கிறா போதும் ஓகேங்களா. ஸோ இதுவே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். அதுவும் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அதிகப்படியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ குழந்தைகள் கையில் செல்ஃபோன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கும் நம்ம சொல்லித்தரணும். ஆனால் அதை நம்ம தவறிட்டோம் அப்படிங்கிறதாம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட்டில் பாதுகாப்பான இணைய பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியாவோட குழந்தைகளில் அதிகப்படியான பேருக்கு இல்லை. நிறைய பேருக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியல. அது ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தருக்கு அலாரம் மட்டும்தான் வைக்க தெரியுது, அலாரமே வைக்க தெரியல, ஆனால் யூடியூப் வீடியோ பார்க்க தெரியுது. இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ பாதுகாப்பான இணைய பயன்பாடு அப்படிங்கிறது இல்லை ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கடுத்து இணையத்துக்குள்ளே போனோம்னா பல ஆப்ஸ்லாம் இருக்குது. யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் எக்ஸ் அந்த ஒரு ஆப் இருக்குது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாருமே பரவலாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாகவே ஃபோன் எடுத்தால் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அவங்களோட ஹாபிஸாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதில் நம்மளோட சைல்டு கண்டென்ட்டை நம்ம எப்படி பாதுகாப்பாக கொடுக்க போகிறோம். சில்ட்ரனுக்கு தேவையான கண்டென்ட் வந்து கொடுக்கணும். அது அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படாத அந்த அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எப்படி சில்ட்ரனுக்கு பார்க்க விடாமல் தவிர்க்கிறது, அதுக்கு உங்கள் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இங்கே கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான கேள்விகளாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த பார்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிக்ஷனாக மாறிட்டு வருதுன்னு சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2K கிட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இவங்க மத்தியில்
இந்த பார்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிக்ஷனாகவே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஒரு ஜட்மெண்ட்டில். ரீசெண்டாக கூட ஒரு ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே சைல்டு பார்னோகிராஃபி டவுன்லோட் பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் சைல்டு பார்னோகிராஃபியை ஷேர் பண்ணுறது தான் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்டான ஒப்பீனியன்ஸ் நிறையா வந்துட்டே இருந்தாலும் ஸ்டில் நமக்கு நல்லாவே புரியுது. அபியூஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் இருக்க தான் செய்யுது, பெண்களுக்கு அபியூஸ் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக சைல்டு அபியூஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது, செக்ஸுவல் அபியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, வைலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த சோஷியல் மீடியாவில் மட்டுமே. இன்னமும் நிறைய கேம்ஸ்லாம் கூட இந்த இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜிடிஏ நம்ம விளையாண்டுருப்போம், ஜிடிஏ கேமில் கூட நிறைய செக்ஸுவல் கண்டென்ட்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேமை குழந்தைங்க விளையாடுறப்போ அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மனநிலை எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், நம்மளை டேக் பண்ணி நிறைய அபியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அடல்ட்டாக இருந்தால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும், பட் ஸ்டில் ஒரு யங்ஸ்டராக இருக்கப்போ அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்டர்நெட்னால பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் எப்படி சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வருவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை தாண்டி ஒரு கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி ஒரு முக்கியமான வாழ்க்கையோட ஒட்டி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதோட தேவைகளும் வந்துட்டே இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, டெவலப் ஆகிட்டே தான் போகுது. பட் ஸ்டில் நம்மளால அதுக்கு ஒரு கோப் அப் பண்ண முடியல, நம்ம டெக்னாலஜி லெவலுக்கு போக முடியல, அந்த வேகத்துக்கு நம்மளால இருக்க முடியல. ஆனால் நமக்கு அடுத்து வரவங்க எல்லாருமே டெக்னாலஜியே ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ஆபத்துக்களை சொல்லித்தரது அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி தான் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன குரல்களாக எழுந்தது. இப்போ செக்ஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிசஸ்க்குன்ற ஒரு தேவையை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுவும் அந்த ஒரு கரெக்டான விஷயங்களுக்கு வரும். இந்தியாவிலையும் ரெகுலேஷன் சார்ந்து வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கடைசியாக பார்க்குறப்போ அரசாங்கமும் சரி எல்லாரும் சரி ரெகுலேஷன் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். இந்தியாவும் சரி உலக அளவிலும் சரி யுனிசெஃப் போன்ற அமைப்புகள், ஏன்னா யூனிசெஃப் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அந்த குழந்தைகள் நலனில் வந்து ரொம்ப கேர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிறத, இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத, சோஷியல் மீடியா அப்படிங்கிறத ரொம்ப இன்டர்நெட், அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறத ரொம்ப சில்ட்ரனுக்கு சேஃபாக மாற்றணும், சில்ட்ரன் ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகணும் ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே அதை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லி முடிச்சிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, everyone must start from the assumption that all the rules that exist in the real world to protect children should also prevail online. So நிஜ உலகத்தில் ஒரு சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த சட்டங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை பார்ப்போம். Everyone must start from the assumption that all the rules that exist in the real world to protect children should also prevail online அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிஜ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் ஆன்லைன்லேயும் இருக்கணும், விர்ச்சுவல் வேர்ல்டுலேயும் இருக்கணும். நம்ம அந்த ஆக்மெண்டட் விஆர் ரியாலிட்டி அந்த கண்ணில் ஏதோ போட்டுட்டுலாம் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுலையுமே இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லாமல் அங்களும் அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ எப்படி போக போகுது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரிங்களா? ஸோ வேறு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா அடுத்தது இங்கே இந்த பேஜில் எப்பயுமே இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள், அதில் ஒரு பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக இல்லை, இந்த மொமெண்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த கிராமி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றின அந்த பேண்டை பற்றின விஷயங்கள், அங்கே ஐரிஷில் வந்து பார்த்தோம்னா அயர்லாண்டில் மிச்சல் ஓ நீல் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரியான மினிஸ்டராக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அவ்வளோ டீப்பாக போகவும் தேவையில்லை. சரிங்களா? ஸோ கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு
முக்கியமான செய்திகள் அவ்வளோதான் இருந்துச்சு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ அதோட நம்ம என் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் பேஜில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இந்தியாவோட அந்த வெதர் மானிட்டரிங் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், யூனிஃபார்ம் சிவில் கோட் பார்த்துருந்தோம், வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், கடைசியாக பாதுகாப்பான அந்த இணைய பயன்பாடு, குழந்தைகள் நலன் சார்ந்து பார்த்துருந்தோம். எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இன்னொரு தடவை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணல. Thank you.